பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உலகில் வாழும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மனம் அறியும் முன்னே என்னை நேசித்த ஓர் இதயம் என்றால் அம்மா. வார்த்தையில் அடங்கா காவியம் அம்மா. என் ஆயுள் முழுவதும் என் இதயத்தில் ஓவியமான என் தாய் அம்மா. என் மனதில் உயிராய் இருக்கும் என் அன்பு அண்ணன் தம்பிகள் பாசத்தின் காவியம் அண்ணன். சாகும் வரை அண்ணன் தம்பி மீது பாசமலராக இருக்கும் ஒரே ஜீவன் அண்ணன் தம்பிதான். அக்கால் அண்ணன் தம்பி தங்கை என்றால் உயிர் பாசமலர்தான் காரணம். அதுதான் பாசமலர் என்ற அர்த்தம். தாய் இல்லை என்றால் அன்பு தெரியாது, தந்தை இல்லை என்றால் ஒழுக்கம் தெரியாது, சகோதரி இல்லை என்றால் அக்கா தங்கை பாசம் தெரியாது, அண்ணன் சகோதரன் இல்லை என்றால் மகிழ்ச்சி தெரியாது. கணவன் இருக்கும் போதே புரிந்து கொண்டு அன்பு காட்டாத மனைவி அவன் உயிர் போன பின்னர் அழுது புலம்பி என்ன பலனும் இல்லை. மனைவியை திட்டுவதற்கு கணவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் தகாத வார்த்தைகளை பேசினால் பிரிவு உண்டாகும். எல்லா உறவும் உண்மை என்று நம்பிவிடாதே. பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை அடையும், அதை மறந்து விடாதே. நடைப்பிணமாக வாழ வைத்தவர்களை மன்னிக்காதே. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மன்னிக்காதே. ஆண்டவனிடம் முறையிட்டால் ஆண்டவன் இருக்கின்றான். நீ மன்னித்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். ஒரு ஜீவன் உயிர் விடுகிற போது அந்த ஆத்மாவை எடுத்து செல்லுவது யமதர்மராஜா. அந்த ஆத்மா யமதர்மராஜாவிடம் கேட்கின்றது ஒரு வார்த்தை. எந்த ஆன்மாவும் யமதர்மராஜாவிடம் பேசவில்லை. இது மன்னர் என்பதால் அந்த ஆன்மா யமதர்மராஜாவிடம் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றும்படி கேட்கின்றது. அது என்ன ஆசை என்றால் கேள்விதான். யமதர்மராஜா, ஒரு மன்னனான என்னை ஆன்மாவை ஏன் யமலோகம் கொண்டு செல்கின்றீர்கள் என்றார். உன்னுடைய விதி முடிந்தது. யமராஜாவின் பதில், அப்படியானால் நான் வெற்றி கொண்ட நாடு, நகரம், பொன் பொருள், எத்தனை நாடுகள், அதில் தங்கம் வைரம் பணம் அத்தனையும் என்னுடையது தானே. ஆனால் உனக்கு ஆன்மா மட்டுமே சொந்தம் என்கின்றது யமதர்மராஜா. எனக்கு சொந்தம் நிலம், வீடு, கார், மனைவி எனக்குத்தானே சொந்தம் என்றார். யமதர்மராஜா, இல்லவே இல்லை, உனக்கு ஆன்மா மட்டும்தான் சொந்தம். உனக்கு உடல், உயிர், பொருள், ஆவி அனைத்தும் உனக்கு சொந்தம் இல்லை. ஆன்மா மட்டும்தான் சொந்தம். அப்படியானால் உன் மனைவி, நாடு, நகரம் அது எல்லாம் உன் ஆசை மனசிலே இருக்கிறது, அவ்வளவுதான். இதயத்தோடு சேர்ந்த அன்பு மட்டும்தான் உனக்கு சொந்தம். விதி முடிந்தவன் உன் உடல் பிரிந்து அழுது மண்ணோடு மண்ணாகப் போகிறது. அதுதான் விதி. யமதர்ம மகாராஜா, நீங்கள் செய்வது நியாயமா? மாமன்னனே, விதி என்பது இயற்கை. விதி என்பது பிரம்மா படைக்கும் அன்றே உன் தலையில் அந்த விதியை நிர்ணயம் செய்து எழுதிவிட்டார். அது மாறாது. யமதர்ம மகாராஜா, நான் அன்னச்சத்திரம் 1000 வைத்தேன், ஆலயம் 10,000 கட்டி வைத்தேன். கல்வி அறிவு இல்லாத மக்களுக்காக மூடர்களாக இருந்த அனைவருக்கும் கல்வி கண் திறந்தேன். கல்வி கற்க பணம் கொடுத்தேன். யமதர்ம ராஜாவாகிய என்னிடம் ஒரு ஆன்மா கேட்கும் கேள்விக்கு நான் மாமன்னன் என்பதற்காக நான் பதில் சொல்கின்றேன். மாமன்னன் என்பதால் நீ ஏழைகளுக்காக உன்னுடைய வாழ்க்கை உன்னை தியாகம் செய்தாய், தீர்ப்பு வழங்கினாய், மக்களோடு மக்களாக வாழ்ந்தாய். அவர்களை காப்பது மட்டுமே தான் உன் கடமையாக இருந்தது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாமல் நீ ஆட்சி செய்ததால் நன்மை செய்தாய். உனக்கு கர்மா, அதாவது நீ செய்த வினைக்கு உன்னுடைய இதயத்தை, உள்ளத்தை மக்களிடம் சொல்லி நன்மையை செய்தாய். உன் ஆட்சியில் யாருக்குமே மரண தண்டனை கொடுக்கவில்லை. நல்ல ஆட்சி. ஆகையால் நீ அடுத்த ஜென்மத்தில் மகா சக்கரவர்த்தியாக எல்லா நாட்டையும் நீயே ஆள்வாய். மறு ஜென்மம் எடுத்து நல்லாட்சி நடத்துவாய் என்று யமதர்மராஜா அவனுக்கு ஆசி வழங்கி ஆணையிட்டார். ஒரு ராஜா வேட்டைக்கு சென்றார். அம்பு எடுத்து பறவையை எய்கின்றான். ஒரு அம்பு எய்தால் அந்த அம்பு இலையில் போய் சொருகி கொண்டது. மன்னன் அதை கவனிக்காமல் சிறிது தூரம் சென்ற பின்பு ஒரு அலறல் சத்தம் கேட்டது. இலையில் இருந்த அம்பு காற்றிலே பறந்து சென்று ஒரு கண் இழந்த ஒரு முதியோரின் உயிரை பறித்தது. அம்பு எய்தவன் ராஜா. யார் குற்றம்? அம்பு குற்றமா? எய்தவன் குற்றமா? விதியின் குற்றமா? விடை கூறுங்கள்.